ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு பலாப்பழ ராகி ஸ்வீட் தாங்க பண்ண போகிறோம். பலாப்பழம் வந்து எங்கள் வீட்டில் வாங்கினது கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருந்து, அதனால் நாங்கள் இந்த மாதிரி மெத்தடில் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து 2 கப் ராகி மாவு, கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் ஆயில், நல்லா கொதிக்கிற தண்ணி 2 கப் ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் கீ அப்ளை பண்ணிக்கோங்க. பலாப்பழம் வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் நாட்டு சக்கரை, 1/2 கப் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுக்கு, ஏலக்காய் ரெண்டுமே பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து துருவின தேங்காய் சேர்த்துருக்கிறேன். தேங்காய் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேருங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகி வரணுங்க. இதை தனியாக வச்சுக்கோங்க. வாழை இலையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ராகி உருண்டையை நல்லா தட்டையாக தட்டிட்டு இந்த பலாப்பழ ஸ்டஃபிங்கை வந்து உள்ளே வச்சுருங்க. வாழை இலையை மூடிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண விடுங்க. அவ்வளோந்தாங்க, பலாப்பழ ராகி ஸ்வீட் ரெடி. உங்கள் வீட்டில் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.